விஜய் கூட த்ரிஷா பல வருஷங்களா அப்படி இருக்காங்க. அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு விளாசியிருக்காரு பிரபல ஜோதிடர். தேர்தல் நடக்கிறதுக்கு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து மனுவ தாக்கல் செஞ்சதோட மட்டும் இல்லாம, தன்னோட கணவருக்கும் இன்னொரு நடிகைக்கும் தொடர்பு இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாரு. அவர் அப்படி சொன்ன கொஞ்ச நாட்கள்லயே த்ரிஷாவும் விஜயும் ஜோடி போட்டுக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்க. இதையெல்லாம் கடந்து விஜய் முதலமைச்சரும் ஆயிட்டாரு. அவரு முதலமைச்சரா பதவியேற்றதையும் த்ரிஷா நேர்ல வந்து பார்த்து எமோஷனல் ஆனாங்க. விஜயோட மனைவி சங்கீதா கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு விவாகரத்து மனுவ தாக்கல் பண்ணாங்க. அதுல தனக்கு விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும், அவரும் ஒரு நடிகையும் கல்யாணத்தை மீறின உறவுல இருக்காங்க அப்படின்னு குண்ட தூக்கி போட்டாங்க. யார் அந்த நடிகை அப்படின்னு எல்லாரும் தேடல்ல ஈடுபட்டிருந்த நிலையில விஜயும் த்ரிஷாவும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் வீட்டு கல்யாணத்துக்கு கலந்துக்கிட்டாங்க. சங்கீதா வச்ச குற்றச்சாட்டு த்ரிஷாவுடனான கிசுகிசு எல்லாம் தேர்தல்ல விஜய கவிழ்த்திடும் அப்படின்னு தான் நிறைய பேரு நினைச்சாங்க. ஆனா, அவரோட கட்சி மொத்தமா 108 தொகுதிகள்ல ஜெயிச்சிடுச்சு. விஜயும் அவர் போட்டியிட்ட 2 தொகுதிகள்லயும் கணிசமான வாக்குகள பெற்று வெற்றி அடைஞ்சாரு. அதுக்கு பின்னாடி மற்ற கட்சிகள் ஆதரவோட கொஞ்ச வாரங்களுக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. அவரு பதவி ஏத்துக்கிட்டது அந்த விழாவுக்கு சங்கீதாவோ, மகன், மகளோ வரவே இல்ல. மாறா த்ரிஷாவும், அவரோட அம்மா ஷோபாவும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு முதல் வரிசையிலேயே இருக்கைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. சிஎம்மா பதவி ஏத்துக்கிட்டதுக்கு பின்னாடி விஜய் மேடையில பேசினப்போ, த்ரிஷா எமோஷனல் ஆகி கண்கள் கலங்கி அத கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம திருச்சி கிழக்கு தொகுதிய விஜய் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால அந்த தொகுதியில இடைத்தேர்தல்ல த்ரிஷாவ களம் இறக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவங்களோட கருத்து. விஜய் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாலும் த்ரிஷாவுடன் அவருக்கு இருக்கக்கூடிய உறவு பத்தி இன்னமும் பொது வெளிக்கு சரியான தெளிவு கிடைக்கல. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானா, இல்ல நட்பை தாண்டி வேற ஏதாவது உறவு இருக்குதா அப்படின்னு பல கேள்விகள் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. சம்பந்தப்பட்ட 2 பேரும் அதை அமைதியாவே எதிர்கொள்றாங்க. இந்த நிலையில பிரபல ஜோதிடர் ஷெல்வி இவங்க பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் கவனத்தை ஈர்த்துட்டு வருது. அவர் கொடுத்த பேட்டியில விஜய் பதவியேற்பு விழாவுக்கு த்ரிஷா வந்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 10,000 பேர் வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. விஜயோட தோழர்கள் எல்லாருமே மேடையில இருந்தாங்க. விஜய் கூட த்ரிஷா அவ்வளவு வருஷங்கள் தோழியா இருக்காங்க. பர்சனல் 1000 இருக்கட்டும். தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேசினா பிரச்சனை வரும் அப்படிங்கறதால அப்ப பேசல. த்ரிஷா வரக்கூடாது, அவங்க வந்ததுல தவறு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? த்ரிஷாவுக்கு கட்சியில பொறுப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு இவங்க யாரு சொல்றதுக்கு அப்படின்னு விளாசியிருக்காரு.